இங்கேருந்து துபாய்க்கு போகிறவங்க, கத்தார் போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பெத்தவங்கள அனாதையாக விட்டுட்டு, தாங்க பெரிய சம்பாத்தியம் பண்ணுறோம். 3,00,000 4,00,000 அப்படிங்கிற திமிரில் ஒரு சிலர் பிள்ளைகள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிக்கிட்டு, அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் பணம் கொடுக்கறதில்ல. நிற்கதியாக விட்டுட்டு போனாங்க. இப்போ அவங்களுடைய சாபம் பலிக்கு பாருங்களா. ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாரும் அப்படி இல்லை. இப்போ அவங்களுடைய சாபம், அவன் நிற்கதியாக கோவணத்தோடு தான் வருவான். அங்கேருந்து பெற்றவங்களை நீ தெருவில் விட்டீங்களே, இப்போ என்ன அணிவிக்கிற? வெளிநாட்டில் போய் ரொம்ப தெனாவட்டா வாழ்ந்துடலாம் வச்சிடலான்னு போனீங்களே, சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாங்கல்ல பெற்றோர்கள், இப்போ நீ மாட்டினீங்களா அப்படின்னு பெற்றோர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மனசார வயிறு எறிய மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே நினைச்சாலே போதும். துபாய் பற்றி எரிகிறது, கத்தார் எரிகிறது, அபுதாபி எரிகிறது, இதான் வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். பெற்றவங்கள அதை இனிமையாவது உழைச்சி காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தபடியாக